வந்துட்டேன்ல, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? சொம்பு தூக்கி இன்னைக்கு என்ன வழக்கு? நாட்டாயம்மா, இன்னைக்கு 90ஸ்க்கும் 2Kக்கும் தான் வழக்கு. இந்த 90s கிட்டும் 2K கிட்டும் இப்படி அடிச்சுக்கிறாங்களே, என்னடா சொல்றாங்க? நாட்டாயம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி 90s கிட்டுக்கும் 2K கிட்ஸுக்கும் கிடையாது, இது வேற. வேறயா? என்னடா உளர்ற சொம்பு தூக்கி? நாட்டாயம்மா, 90s முட்டாய்க்கும் 2K முட்டாய்க்கும் தான் இன்னைக்கு பஞ்சாயத்து. அதுங்களும் இந்த நாட்டாய் கிட்ட பஞ்சாயத்து வந்துருச்சுங்களா? சரி கூப்பிடு. 90s 2K 90s 2K. அட நம்ம தேன் முட்டாயி, வா தேன் முட்டாயி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நாட்டாயி. எனக்கு என்ன, எப்போதும் போல என் மனசு நிறைய தேனா கொட்டுது. நாட்டாயம்மா, நான் தான் 2K ஓட கிண்டர் ஜோய். கிண்டர் ஜோயா? அப்படின்னா என்ன? நாட்டாயி, அந்த நிக்கிற 90s தேன் முட்டாயி, அதுக்குள்ளதான் தேன் இருக்கும். ஆனா நானு சாக்லேட்லயே மிதக்குவேன். என்ன சாக்லேட்லயே ஊற வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா இந்த காலத்து பிள்ளைங்க? ஆமா ஆமா, அப்படியே சாக்லேட்லயே மிதப்பாதான் இவ. ஆனா இவளை திங்கிறவளுக்கு பூச்சி பல்லும் சொத்த பல்லும் தான் வரும். ஆனா நீங்களே சொல்லுங்க நாட்டாயி, இந்த தேனை சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா? எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது. நாட்டாயி, இவ வெறும் வாய்க்கு முட்டாய் மட்டும் தான் தருவா. ஆனா நானு குழந்தைங்களுக்கு பொம்மை கூட தருவேன் தெரியுமா? குழந்தைங்களுக்கு பொம்மை தருவியா? என்ன சொல்ற கிண்டரு? ஆமா நாட்டாயி, எனக்குள்ள பொம்மையும் இருக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தகுந்த பொம்மையும் இருக்கும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு தகுந்த பொம்மையும் இருக்கும். யாருக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். அட சொம்பு தூக்கி, பரவாயில்லையே, முட்டாய்க்குள்ள பொம்மையா? நாட்டாயி நாட்டாயி, அவ ஏமாத்துறா. சுள்ளியோண்டு பொம்மையை கொடுத்துட்டு அவளோட விலை என்னன்னு கேளுங்க. ஏமா கிண்டரு, உன்னோட விலை தான் என்ன? only 50 rupees நாட்டாயி. என்னது, 50 ரூபாவா? ஆத்தி, பாக்க இவ்வளோண்டா இருக்க, 50 ரூபாங்கற? பாத்தீங்களா நாட்டாயி, நான் தான் சொன்னேன்ல, அதுவும் அவக்குள்ள நிறையலாம் சாக்லேட் இருக்காது. சும்மா உருண்டை உருண்டையா 2 முட்டை மாதிரி இருப்பா. கொஞ்சோண்டு சாக்லேட், அதை நக்கி நக்கி சாப்பிடுவா. பாதி அந்த அட்டைப்பட்டியிலே ஒட்டிக்கும். இவ 50 ரூபாவா? அந்த பொம்மை 10 ரூபா கூட தேராது. நீ வாய மூடு தேனே, உனக்கு என்ன, வெறும் 5 ரூபாய்க்கு 5 முட்டாய் நீ தருவ? நீலாம் பேசுற, நானும் ஹை கிளாஸ். ஏ கிண்டரே, ஹை கிளாஸ் லோ கிளாஸ்லாம் கிடையாது சரியா? தேன் முட்டாய்க்கு ஒரு இது இருக்கு. நான்லாம் ஏசிலே இருப்பேன் தெரியுமா? என்ன குளு குளுன்னு வச்சுக்குவாங்க பெரிய பெரிய கடையில. ஏய், நான்லாம் ஏழைங்க வீட்லயும் இருப்பேன், பணக்காரங்க வீட்லயும் இருப்பேன். அது தெரியுமா உனக்கு? சரி சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன? யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க. நாட்டாயம்மா, என்னதான் இருந்தாலும் எங்க 90s மாதிரி வருமா? நீங்களே சொல்லுங்க. நாட்டாயம்மா, இவங்க 90s குடும்பத்தையே 100 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். ஆனா எங்க குடும்பத்தை வாங்கணும்னா நிறைய காசு வேணும். ஏ கிண்டரே, காசு கொடுக்கறமோ இல்லையோ கிண்டரே, நல்ல பொருளா இருக்கணும். நீ சொல்லு நியாயமா? உண்மைதான் இவ சொல்றது நாட்டாயி. 100 ரூபா கொடுத்து மனசார திருப்தியா சாப்பிட்டு போவாங்க இந்த 90s முட்டாய. ஆனா 50 ரூபா கொடுத்து வயிறும் நிறையாது மனசும் நிறையாம திருப்தியே இல்லாம திம்பாங்க அவளை. சரி சரி, வளவளன்னு பேசாம உங்க 2 குடும்பத்தாரையும் கூப்பிடுங்க பாப்போம். நாட்டாயம்மா, இவ்வளவு உங்களுக்கு தெரியல, ஜவ்வு முட்டாயி. இவ என்னோட தங்கச்சி. ஒரு காலத்துல இவ இல்லாம இந்த ஊர்ல எந்த பயலும் இருக்க மாட்டாங்க. எல்லார் கையிலும் இவ தான் இருப்பா. ஆமா ஆமா, ஜவ்வு முட்டாய் தெரியாம இருப்பாங்களா யாராவது? என்ன நாட்டாயி ஜவ்வு முட்டாயி? அதை சாப்பிட்டா பல்லெல்லாம் ஒட்டும். அதை எடுக்கவே 1 மணி நேரம் ஆகும். இருங்க, எங்க குடும்பத்துல இருந்து கூப்பிடுறேன் பாருங்க. அடியாத்தி, என்ன இவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்க? நாட்டாயி, இது பேர் தான் லேஸ். இது எங்க குடும்பத்துல சேர்ந்த மிக முக்கியமானது ஒண்ணு. லேசா? அப்படின்னா? நாட்டாயி, அப்படின்னா என்னன்னு தெரியாதா? எங்க 90sல படையப்பா அப்பளம் இருக்கும்ல, அது மாதிரி அது ஒரு வத்தல் தான். வத்தலா இவ்ளோ இருக்கு? நாட்டாயம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த படையப்பா அப்பளம் ஒரே டேஸ்ட் ஒரே இதுதான். ஆனா நாங்க லேஸ் இருக்கோம் பாருங்க, எங்க குடும்பத்துல அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். ஒவ்வொன்றும் 10 ஃப்ளேவர். ஆமா நாட்டாயி, 10 ஃப்ளேவர்ல இருப்பாங்க. ஆனா எல்லாம் ஒரே
ஏமாத்தி விக்கிறாங்க. என்ன சொல்ற கிண்டரு, உண்மையா? நாட்டாயி அம்மா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நாக்குக்கு ருசியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல டேஸ்டா, ஒவ்வொருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு காரம் பிடிக்கும். அது மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சதுதான். ஆமா நாட்டாயி, பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா ஒவ்வொரு பாக்கெட்டும் 50 100ம்பாங்க. ஆனா அதுக்குள்ள காத்து மட்டும்தான் இருக்கு, 10 சிப்ஸுக்கு மேல இருக்க மாட்டேது. என்ன நெசமா கிண்டரு? நாட்டாயி அம்மா, 4 சிப்ஸுக்கு மேல வைக்க முடியாது 10 ரூபா பாக்கெட்ல. ஏன்னா நாங்களும் பொருளை தயாரிச்சு விக்கணும்ல, அதுக்கு மேல கட்டுப்படி ஆகாது நாட்டாயி அம்மா. எங்க குடும்பத்தை கூப்பிடுனா இந்த பஞ்சாயத்துல இருக்க இடமே பத்தாது, அவ்வளோ இருக்கு. இன்னும் சாக்லேட் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நாங்க மட்டும் என்ன சும்மாவா? இரு கூப்பிடுறேன் பாரு. என்னது 90s இது? இலையிலே கூட்டிட்டு வந்து போட்ட உன் குடும்பத்தை? ஆமா நாட்டாயி, என் குடும்பம் என்ன சும்மாவா? 90s முட்டாயினா பாருங்க, சூட முட்டாயி, பள்ளி முட்டாயி, மம்மி டாடி சாக்லேட்டு, சொல்லிக்கிட்டே போலாம். புளிப்பு முட்டாயி, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் சாப்பிடாத ஆளே கிடையாது. ஸ்கூல் வாசல்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இது விற்கும், தெரியுமா? நாட்டாயம்மா, நாங்க மட்டும் என்ன குறைஞ்சவங்களா? எங்க பிஸ்கெட் எல்லாம் பாத்தீங்களா? எத்தனை வகையான பிஸ்கெட்! கிரீம் பிஸ்கெட்ல டார்க் ஃபேண்டசி, ஜிம் ஜாம் பாப்ஸ், எல்லா வகையான பிஸ்கெட்டும் இருக்கு. ஆமா ஆமா, எல்லாம் இருக்கு. ஆனா வசதியானவங்க வாங்குற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா எங்களெல்லாம் ஏழைகளும் சாப்பிடலாம், பணக்காரங்களும் சாப்பிடலாம். என்ன நாட்டாயம்மா இவ இப்படி சொல்றா? பொருள் தரமா இருக்கணும்னா செலவு பண்ணி தான் ஆகணும். நாங்க 2K தான்ப்பா பெஸ்ட், நாங்க 90s தான்ப்பா பெஸ்ட். 90s 2K ரெண்டு பேர் நிறுத்துங்க. நாட்டாயி சொல்றத கேளுங்க. பின்ன என்ன நாட்டாயி, நீங்களே சொல்லுங்க. ஒரு காலத்துல நாங்க எவ்வளவு ஃபேமஸ்னு. நீங்க ஒரு காலத்துல தானே ஃபேமஸ், நாங்க இந்த காலத்துல ஃபேமஸ். எங்களை வாங்காத பிள்ளைகளே கிடையாது. ரெண்டு பேரும் வாய மூடுக பிள்ளைகளா, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க நாட்டாயி. இங்க பாரு, 90s முட்டாய், 2K கிட்ஸ் முட்டாய், ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டுக்கோங்க. யாரு விலை ஒசத்திங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, யாரோட பொருள் தரமா இருக்குங்கிறது தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, உங்களை எல்லாரையும் சாப்பிட்றது குழந்தைங்க. அதனால இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும். உங்களை சாப்பிட்டு அதுங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஆசையா வாங்கி சாப்பிடுங்க, அதுங்க உடம்புக்கு ஒன்றும் வராம பார்த்துக்கணும். இங்க பாரு, 90s வருஷம் தான் போயிருக்கு. ஆனா இன்னமும் 90s முட்டாயை தேடி அலையறவங்க இருக்காங்க. என்னைக்கும் உனக்கு மவுஸ் இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமா நாட்டாயி, உண்மைதான். இன்னமும் தேன் மிட்டாய் இருக்கா, தேன் மிட்டாய் இருக்கான்னு என் காது கூட கேட்கறவங்களாம் இருக்காங்க நாட்டாயி. அதான் சொல்றேன் சரியா? எந்த பொருள் எவ்வளோ விலை விற்கிது, எங்க கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, தரமும் நம்பிக்கையா கொடுக்கணும். உங்களை சாப்பிட்றது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே, யாருக்கும் எந்த கேடு வராம நல்லபடியா இருக்கணும். 90s பெருசா 2K பெருசாலாம் பிரச்சனை கிடையாது. எந்த பொருளா இருந்தாலும் தரமா இருக்கணும், சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது சரியா? 2K 90s தரமான பொருளை கொடுங்க, நல்லா வாழுங்க. சரி, இந்த நாட்டாயோட தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா? மக்களே